கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வருவதையும் அங்கே கானா என்ற ஊருக்கு அவர் வருவதை அறிந்திருக்கிறார். அங்கே இருந்த ஒரு அஃபீஷியல் என்று சொல்லக்கூடிய அரசு அலுவலர் இயேசு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டதும், ஏனென்றால் இந்த கானாபூரில்தான் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். வந்ததும் அவர் இயேசுவிடம் வந்து, என் மகன் சாக கிடக்கிறான், அவனை வந்து குணமாக்கவும். அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்ததும், ஏனென்றால் அந்த சூழ்நிலை இயேசுவிடமிருந்து அருங்குறிகளையும் அதிசயங்களையும் பெற வேண்டும் என்ற சூழ்நிலையை பார்த்திருந்தவர். அருங்குறிகளையும் அதிசயங்களையும் பார்த்தால் ஒழிய நீங்கள் நம்ப மாட்டீர்களா என்று மற்றவர்களை திட்டிவிட்டு இந்த மனிதனிடம் இயேசு சொல்லுகிறார், நீர் போகலாம், உன் மகன் குணமாயிருப்பான். இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு அந்த மகன், அந்த அரசு அலுவலர் நடக்கிறார். வழியில் அவர்களுடைய வேலையாட்கள் வந்து மகன் குணமாயிருக்கிறான் என்று சொன்னதும், நேரத்தை கணக்கெடுக்கின்ற போது இயேசு சொன்ன அதே நேரம். தொலை தூரத்தில் இருந்தாலும், எத்தனை மைல் தூரம் இருந்தாலும் இயேசு சொன்னால் நடக்கும். காலங்களையும் நேரங்களையும் இடத்தையும் கடந்த கடவுள் நம் கடவுள் என்பதை அவர் இந்த செயல் வழியாய் புலப்படுத்துகிறார். விசுவாசம் மட்டுமே போதும். இயேசுவின் வார்த்தைகளை நம்பினால் அங்கே அற்புதங்கள் நடக்கும் என்பதுதான். இன்றும் இயேசுவின் வார்த்தைகள் புதுமைகளையும் வல்லமைகளையும் செய்கிறது. இன்றும் இயேசுவின் வார்த்தைகள் அற்புதங்களையும் அருங்குறிகளையும் செய்கிறது. ஒன்றே ஒன்று மட்டும் வேண்டும், விசுவாசம். ஆண்டவரை வார்த்தையை படிப்பதும் தியானிப்பதும் நம்புவதும், அதை தொடர்ந்து செய்கின்ற போது, அந்த விசுவாசத்தோடு இயேசுவை அணுகுகின்ற போது நாம் விரும்பியது நடைபெறுகிறது. எனவே ஆண்டவரின் பிரசன்னத்தில் கூடியிருக்கின்ற நாம், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை அதிகமாக்கும். இப்படிப்பட்ட பேய்கள் ஜெபத்தினாலும் உறுத்தல் முயற்சிகளாலும் போகும். எனவே விசுவாசத்தை அதிகமாக்க பசாசுகளும் பறந்தோடுகிறது. ஆண்டவருடைய வல்லமை நம்மீர் இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரையுமை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, தோழமைக்கு நன்றி. ஆண்டவரே, வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வை தருகின்றன, எங்கள் பாதைகளுக்கு விளக்காக அமைகிறது. ஆண்டவரே, வார்த்தை சொன்னால் இந்த பிரபஞ்சமே உருவாகிறது. ஆண்டவரே, வார்த்தை சொன்னால் காற்றும் கடலும் அமைதியாகிறது. வார்த்தை சொன்னால் இரும்பு நாளங்கள் உயிர் பெறுகின்றன. இப்படிப்பட்ட வல்லமையான வாக்கு எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய வேகத்தையும் அறிந்து வாழ எங்களுக்கு வரம் தாரும். அனைமரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.